ஒரு கடன் கொடுத்து கடன் வாங்கின ஒரு நிகழ்வு. கடல் கடந்து போய் ஒரு கடன் வாங்குறாரு 1000 தீனார். யாருன்னே தெரியாது அவருக்கு, கடன் கொடுப்பவருக்கு. யார் நீ கேட்கிறாரு. இந்த ஊர்ல இருந்து வந்திருக்க ஒரு 1000 தீனார் தேவைப்படுது. அவர் சொன்னார், யாருப்பா உனக்கு பொறுப்பாளி? அல்லாஹ் தான் பொறுப்பாளி, எனக்கு யாரும் கிடையாது. இந்த வார்த்தையை சொன்னோட 1000 தீனார் எடுத்துட்டு போன்னு அனுப்பிடுறாரு. கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சுட்டு மீண்டும் அந்த கடனை கொடுக்கக்கூடிய நாள் வருது. கரைக்கு வர்றாரு, கப்பல் கிடையாது அந்த ஊருக்கு போறதுக்கு. கரைக்கு வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் 1000 தீனார் கேட்டா யாரு பொறுப்புன்னு கேட்டாரு, உன்னதான் பொறுப்பாக்குனேன். யாரு சாட்சின்னு கேட்டாரு, உன்னதான் சாட்சியாக்குனேன். எல்லாம் உன் பேரை கொண்டு நான் வாங்கி இந்த கடனை இன்னைக்கு நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். வழி தெரியாது. இதோ மரக்கட்ட வெற்ற, காசை உள்ள வைக்கிற, கடிதம் இருக்கு, கடலை தூக்கி போற, கொண்டு போய் சேர்த்துரு, அவ்வளவுதான். கரையில அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய கடனாளியுடைய கால்ல மரக்கட்ட தட்டணும்னு தட்ட வச்சவ யார்? எடுத்துட்டு போய் வீட்டுல பாக்குறாரு, கடன் கொடுத்த அந்த 1000 தீனாருக்கு உள்ள கடிதம் இருக்கு. மறுநாள் 1000 தீனார் எடுத்துட்டு வந்து கடன் கொடுத்தவர்கிட்ட, உங்களுடைய கடன் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியல, இதை வச்சுக்கோங்கிறாரு. அவர் மறைச்சிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்? வந்துருச்சு, அல்லாஹ் உன்னுடைய கடன் திருப்பி கொடுத்துட்டார். எடுத்துட்டு போய் இந்த 1000 தீனார